இன்னைக்கு மாத சிவராத்திரியோட கூடிய பிரதோஷம், அதுவும் சோமவார பிரதோஷம். இந்த மூன்றுமே சிறப்பு வாய்ந்து ஒரு சேர நமக்கு அமையிறதுங்கிறது இந்த தை மாதத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த நாள்ல நீங்க சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் வச்சு படைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரசாதத்தை செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியானது. அது மட்டும் இல்லாம சிவபெருமானுக்கு, சிதம்பர நடராஜருக்கு நெய்வேத்தியமா வைக்கக்கூடிய ஒரு பொருள்ல இந்த நெய்வேத்தியமும் ஒண்ணு. அதனால இது சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு செய்ய போறது கல்கண்டு பொங்கல் தான். இந்த பொங்கல் பாத்தீங்கன்னா சிதம்பரநாதர் கோயில்ல பிரசாதமா கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஒரு டம்ளர் நீங்க அரிசி எடுத்தீங்கன்னா 1.5 டம்ளர் பால்ல அந்த அரிசியை வேக வைக்கணும். அதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி, இது மட்டும் சேர்த்துக்கோங்க. பால் தண்ணியை விட கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்றதுனால நம்ம அதுக்குரிய அந்த பக்குவத்தோட செய்யணும். அதே மாதிரி நம்ம பொங்கல் செஞ்சாலே அதுல நெய், ஏலக்காய், முந்திரி, திராட்சை இது எல்லாமே போடணும். அதெல்லாம் நல்லா சாதம் குழஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பொங்கல் தயாரானதுக்கு அப்புறம் நம்ம கலர் வேணும் அப்படின்னா நீங்க மஞ்சள் கலர் கேசரி பவுடர் இல்லைன்னா ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நெய்யில நல்லா வறுத்த முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டீங்கன்னா நல்ல வாசத்தோட கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான நெய்வேத்தியம் ரெடி ஆயிரும். இதை பார்க்க அக்கார வடசல் மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான இந்த நெய்வேத்தியத்தை இன்னைக்கு சிவபெருமானுக்கு நீங்க வச்சு வழிபடும் பொழுது அவருடைய அன்பையும் அருளையும் நிச்சயமா பெற முடியுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓம் நம சிவாய போற்றி. ஓம் தென்னாருடைய சிவனே போற்றி.